ஐயா வணக்கம். என் பெயர் எம்பி வெள்ளமாய்த்தவர் கிட்டிமங்கலம். நான் ஒரு தீவிர இயற்கை விவசாயி. நான் ராஜஸ்தான் முதல்வரிடம் பரிசுகள் வாங்கியிருக்கிறேன், அவார்டு வாங்கியிருக்கேன். மேற்கு ஜெர்மனியிலிருந்து பிரபுத்தர் என்னை பேட்டி கட்டிருக்காரு. நான் ஒரே கொத்துல 18 கத்திரிக்காய் கைக்கு வச்சு தமிழ்நாடு லெவலில் முதல் பரிசு வாங்கியிருக்கேன். 1985 99 வரைக்கும் நேஷனல், அதாவது மாநில அளவில் பரிசு வாங்கி வச்சிருக்கேன். வானொலியில் மாதம் ஒரு முறை பேட்டி கொடுத்துருக்கேன். விவசாயம் பண்ணுவது இப்படித்தான், ஒரு சீடு போட்டால் என்னைக்கு பருத்தி வெடிக்கும், இன்னைக்கு விதை போட்டால் என்னைக்கு பருத்தி வெடிக்கும் அப்படின்ற கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷ நடவு 14வது நாள் நடக்கூடிய விவரம் என்னென்று விவரம் கூறியிருக்கிறேன். 14வது நாள் தான் அந்த தொப்புள் கொடி விழுவும், அன்னைக்கு நடவும். அதுதான் முக்கியமான பிரச்சனை. அப்புறம் அசோசியேஷன் பாஸ்போர்ட் தான் விவசாயம் பண்றேன். நான் பக்கா இயற்கை விவசாயி. அடுத்து நம்ம மாநில அளவில் பரிசுகள்லாம் அதிகமாக வாங்கியிருக்கு, அவார்டு வாங்கியிருக்கு, சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன். ரெண்டாவது, என் கடன் பணி செய்து கிடப்பது. எத்தனையோ விவசாயிகள் லட்சாதிபதி ஆகியிருக்காங்க. அதுக்கு அப்படி தக்காளி விதையை கொடுத்து 50,000 ரூபாய்க்கு முதலீடு செய்ய வச்சிருக்கேன். வில்லேஜ் லெவல்ல 50 மூணு கடலை விதைக்கடலை ஓசி வாங்கி கொடுத்துருக்கேன். ஏனாமாக யூனிவர்சிட்டியில இருந்து நான் செய்த அருந்தொண்டின் பலன் என்னன்னா, நான் ஒரு தீவிர விவசாயி என்று பல மக்கள் கண்டு என்னை பின்தொடர்ந்து நடக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆன்மீகத்துறையில் முதலிடம் பெற்றிருக்கேன். அடுத்து அருளானந்தர் காலேஜினுடைய முற்போக்கு விவசாயிகளுக்கு நலச்சங்கம் இப்போ என்ன செய்யுதுன்னா, ஏழை விவசாயிகளுக்கு பண உதவி பண்ணி வித்துக்கள்லாம் குறைஞ்ச விலையில் வாங்கி கொடுத்து நான் ஆலோசகராக இருக்கிறேன். விவசாய வைகை விவசாய நலச்சங்க ஆலோசகராகவும் இருந்து வர்றேன். ஆனாலும் நான் இயற்கையை முழுதாக நம்பி வாழ்கிறேன். பல மக்களும் என்னுடைய அறிவுரையை கேட்டு முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை கண்ணூடாக காட்டியிருக்கேன். எத்தனையோ வயசில் கலந்து கொண்டிருக்கிறேன். வானொலியில் பங்கு கொண்டுள்ளேன். தமிழ்நாடு உள்ள முதல் மூத்த கன்வீனர், அதாவது அமைப்பாளர் சங்க தலைவனாகவும் இருக்கிறேன். அதனால எல்லாரும் இயற்கை முறையில் சாகுபடி செய்து நாட்டினுடைய பலனை பெருக்கி புனிதமான ஆகாரம் சாப்பிடணும். ரசாயன உரத்தை அறவே ஒழிக்கணும். ரெண்டாவது, ஒரு மரம் 18 மாநிலங்களுக்கு பிராணவாயு கொடுத்து வளர்க்குது. நான் இப்போ 87 வயசு ஆகுது. 87 மரம் நட்டிருக்கேன். இதை நட்டுக்கிட்டே இருக்கிறேன். என் ஆயுள் காலம் முழுவதும் மரம் நடும் முயற்சி விட்டபாடில்லை. நட்டுக்கொண்டே இருப்பேன். முக்கியமாக நல்ல இயற்கை விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வருகிறேன். டிவிஎஸ் கம்பெனி, சேவிலாஸ் கம்பெனி, ஜமீன்தார், இப்படி பெரிய ஆட்களுடைய தயவு நாடி அவர்களை திருப்பம் கொடுத்து இயற்கைக்கு வர செய்துள்ளேன். மகசூலை பெருக்கியுள்ளேன். இது மாதிரி நாட்டுக்காக நான் செய்த அருந்தொண்டின் விவரம் எல்லோரும் என்புற்று இருக்க வேண்டும். எல்லோரும் என்புற்று இருக்க வேண்டும். பராபரமே அந்த முறையிலே நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை
சமூகத்துக்கு தெரியப்படுத்தி வருகிறேன், பொதுமக்களுக்கும் தெரிவித்து வருகிறேன்.